திருச்சிற்றம்பலம். நம்மையாளும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவன் திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 139வது அமர்வாக திருத்தல முற்றோதல் திருக்கயிலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கர தேசிக சுவாமிகளின் அருளாசியுடன் நடைபெற திருவுருள் கொட்டியுள்ளது. சென்ற வாரம் 138வது அமர்வில் திருவாரூர் திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி பெருமான் அருளிய 5 திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் நம்மை திருவாரூர் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் திருவாரூர் திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி பெருமான் அருளிய மற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அத்திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழித்திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழி மலி திருவாதமூரன் திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன்னூறு உமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறை இறைய எல்லாம் வல்ல ஆரூர் வீதிவிடங்க பெருமானுடைய அரும்பெரும் கருணையினாலும் ஞான சம்பந்த பெருமானுடைய குருவருளாலும் எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுந்தரர் பெருமான் திருவாய் மலர்ந்து அருளிய திருவாரூர் திருத்தல திருப்பதிகங்களை நாம் செய்த புண்ணிய பாக்கியத்தின் பயனாக இப்பதிகங்களை பாடுவதற்கும் கேட்பதற்கும் திருவருள் நம்மை எல்லாம் கூட்டி வைத்திருக்கிறது. அத்துணை சிறப்பு வாய்ந்த நம்பிகளுடைய மிக அற்புதமான பதிகங்களை எல்லாம் நாம் பாடி வருகிறோம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்ற பதிகம் இன்றைய பதிகம். இந்த பதிகம் பாடப்பட்ட இடம் அஞ்சைக்களம். கேரள நாட்டில் இருக்கிற அஞ்சைக்களத்திலே இருந்து நம்பிகள் திருவாரூர் பெருமானை நினைத்து பாடினார். சேரமான் பெருமாள் நாயனாரோடு சுந்தரர் பெருமான் அளவலாவி இருந்து மகிழ்ச்சி இருக்கிற பொழுது, மகிழ்ந்திருக்கும் பொழுது திருவாரூர் ஞாபகம் அவருக்கு எழுந்தது. உடனே அம்மாத்திரத்திலே அங்கிருந்து திருவாரூர் பெருமானை ஆரூரானை மறக்கலுமாமே, அவனை மறக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் எம்பெருமான் சுந்தரர். அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்தை பாடினால், இப்பதிகத்தை கேட்டால் நமக்கும் பொன்னும் மெய்ப்பொருளும் போகமும் திருவும் புணர்ப்பான், நம் பிழையை பொறுப்பான், பிழையெல்லாம் தவிர பணிப்பான், அவன் இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மான், எளிமையான கடவுள் சிவன் திருவாரூர் பெருமான், அன்ன பறவைகள் வயல்வெளிகளிலே வாழ்ந்து வருகின்ற செழிப்பு மிக்க திருவாரூர் பெருமானை
என் பிறவியிலே அவனை மறக்க முடியுமா என்று கேட்கிறார். ஆரூரானை மறக்கருமாமே என்று சொல்லுகிறார் நம்பிகள். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஒவ்வொரு பதிகத்திலேயும் மிக அற்புதமான விளக்கங்களை எல்லாம் சொல்லுகிறார். 2வது பாடல்லையே சொல்றார், கட்டம்னா கஷ்டம், கஷ்டமும் பிணியும் களைவானை, காலன் சீரிய காலுடையானை, யமனை காலால் உதைத்த எம்பெருமானை, விட்ட வேட்கை ஆசை வெண்ணோய் களைவானை, விரவினால் விடுதற்கு அறியானை. அவனை பாடினா அவனை ஒரு தடவை நினைச்சா போதுமா, நம்ம அவரை விடமாட்டாராம், அவர் நம்மை விடமாட்டாராம். விரவினால் விடுதற்கு அறியானை, பட்ட வார்த்தை படனின்ற வார்த்தை. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ பட்ட வார்த்தை, படனின்ற வார்த்தை, நல்ல வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், அவதூறுகள், இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. இன்னும் எத்தனையோ வார்த்தைகள்லாம் பட போறோம். பட்ட வார்த்தை படனின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை, அட்ட மூர்த்தியை மட்டவிழ் சோலை ஆரூரானை மறக்கருமாமேன்னு ஒவ்வொரு பதிகத்திலேயும் மிக அழகாக சுவாமியை அற்புதமாக பாடுகிறார். ஆரூர் பெருமானை, ஐராவண தம்பிரானை, ஆரூராண்ட அம்மானை, அப்பெருமானை உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் இல்லத்திலே இருந்து உங்கள் மனதின் வாயிலாக இந்த பதிகங்கள் எல்லாம் பாட இருக்கிறோம் என்று சொல்லி நாம் விரைவாக பதிகங்களை பாடுவோமாக. திருச்சிற்றம்பலம். பொன்னுமை பொருளும் தருவனை, போகமும் திருவும் உணர்ப்பானை, பின்னையன் பீழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மயன் என்றறிவொன்னா எம்மானை, எளி வந்த பீரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்து ஆரூரானை மறக்கலும் மாமே, ஆரூரானை மறக்கலும் மாமே. இதை அடியார்கள் பாடுவதற்கு ஏற்ப மனப்பாட முறையிலே விண்ணப்பம் செய்வோமாக. பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மயன் என்றறிவொன்னாம் எம்மானை, எளி வந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழன தனி ஆரூரானை மறக்கலுமாமே. கட்டமும் பிணியும் களைவானை, காலன் சீரிய காலுடையானை, விட்ட வேட்கை வெண்ணோய் களைவானை, விரவினால் விடுதற்கரியானை, பட்ட வார்த்தை படனின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை, அட்ட மூர்த்தியை மட்டவிழ் சோலை ஆரூரானை மறக்கலும் மாமே. கார்குன்ற மழையாய் பொழிவானை, கலைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி, பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை, பகலும் கங்குலும் ஆகி நின்றானை, ஒர்க்கின்ற செவியை சுவை தன்னை, உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை, ஆர்க்கின்ற கடலை மலை தன்னை, ஆரூரானை
மறக்கலுமாமே. செத்த போதினில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் வைத்த சிந்தை உண்டே, மனம் உண்டே, மதி உண்டே, விதியின் பயன் உண்டே. முத்தன் எங்கள் பிரானென்று வானோர் தொழ நின்ற திமிழ் ஏருடையானை, அத்தன் எந்தை பிரானெம்பிரானை, ஆரூரானை மறக்கலும் மாமே. செறி உண்டேல் மனத்தால் தெளி உண்டேன், தேற்றத்தால் வரும் சிக்கன உண்டேல், மறிவுண்டேல் மறுமை பிறப்புண்டேல், வானால் மேல் செல்லும் வஞ்சனை உண்டேல், பொறிவண்டு யாழ் செய்யும் பொன்மலர் கொன்றை, பொன் போலும் தடை மேல் புனைந்தானை, அறிவுண்டே உல உடலத்து உயிர் உண்டே, ஆரூரானை மறக்கலும் மாமே. ஏ பொல்லல் உடலை பொருள் என்று பொருளும் சுற்றமும் போகமுமாகி மெல்ல நின்பவர் செய்வனையெல்லாம் வாராமே தவிர்க்கும் விதியானை, வள்ளல் என் தமக்கே துணை என்று நானாலும் அமரர் தொழுதேத்தும், அள்ளலங்கழனி பழன தனியாரூரானை மறக்கலுமாமே. ஏ கரியானை உரி கொண்ட கையானை, கண்ணின் மேல் ஒரு கண்ணுடையானை, வரியானை வருத்தம் கலைவானை, மறையானை குறைமா மதி சூடற்கு உரியானை, உலகத்துயிர்க்கெல்லாம் ஒளியானை உகந்தொல்கி நன்னாதார், அரியானை அடியேற்கலியானை, ஆரூரானை மறக்கலுமாமே. ஏ வாழ நின்று தொழும் அடியார்கள் வானால பெரும் வார்த்தையை கேட்டும், நானாலும் மலர்கிட்டு வணங்கர் நம்மை ஆள்கின்ற தன்மையை ஓரான், கேளா நான் கிடந்தே உழைக்கின்றேன் கிளைக்கெல்லாம் துணையாம் என்ன கருதி, ஆளாவான் பலர் முன் பழைக்கின்றேன், ஆரூரானை மறக்கலுமாமே. பிடக்கையே பெருக்கி பல நாளும் வேட்கையால் பட்ட வேதனை தன்னை, கடக்கீலே நெறி காணவும் மாட்டேன், கண் குழிந்திரப்பார் கையில் ஒன்றும் இடக்கில்லேன், பறவை திரை கங்கை சடையானை உமையாலோர் பாகத்து அடக்கினானை, அந்த மறை பொய்கை ஆரூரானை மறக்கலும் மாமே. ஆரூரனே மறக்கலுமாமே. கொட்டியாட்கொண்டு போய் ஒலி திட்ட உச்சே போதனை நச்சரவார்த்தன், பட்டியை பகலை இருள் தன்னை பாவிப்பார் மனத்தோறுமத்தேனை, கட்டியே கரும்பில் தெளி தன்னை காதலால் கடல் சூழ்த்தடிந்திட்ட சக்தி, அப்பனை பட்டனை செல்வ ஆரூரானை மறக்கலுமாமே. ஆரூரனை மறக்கலுமாமே. ஆரூரானை மறக்கலுமாமே.
ஏ ஓரூரென்று உலகங்களுக்கெல்லாம் உரைக்கலாம் பொருளாய் உடன் கூடி காரூரும் கமழ் கொன்றை நன்மாலை முடியல் காரிகை காரணமாக ஆரூரை மரத்தற்கரியானை அம்மா தன் திருப்பேர் கொண்ட தொண்டன் ஆரூரன் அடிநாய் உறைவல்லாய அமரலோகத்து இருப்பவர் தாமே. ஏ ஆரூரன் அடிநாய் உறைவல்லார் அமரலோகத்து இருப்பவர் தாமே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை பாடி சுந்தரர் பெருமான் அடுத்த பதிகங்களை எல்லாம் பாட இருக்கிறார்கள். அப்பதிகத்தையும் நாம் பார்ப்போம். ஆரூரானை மறக்கலுமாமே என்று பாடிய பெருமான் திருவாரூருக்குள்ள முதலாக நுழைகிற பொழுது இந்த பதிகத்தை பாடினார்கள் சுந்தரர். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் அவன் ஒருவன் எங்கள் உருத்திரலோகன். வரையின் மடமகள் மலைமகளுடைய துணைவன், வானவர் தானவர்க்கெல்லாம் தலைவன் அரையன் இருப்பது மாறூர். அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர் அப்படின்னு திருவாரூருக்குள்ள முதலாக நுழைகிற போது அங்க இருக்கிற அடியவர்களை பார்த்து சுந்தரர் கேட்டாராம், உங்களை ஆட்கொண்ட பெருமான் என்னையும் ஆட்கொள்வாரா? கேட்டு சொல்லுங்களேன் என்று அடியவரை பார்த்து கேட்டாராம். எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று காந்தாரப்பன் மிக அற்புதமான பதிகம். நவரோஸ். பொன்னுமை பொருளும் தக்கேசி, அது காம்போதி, இது காந்தாரம். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் முறையில் விரவி வருவான் ஒருவன் ஒரு திரலோகன். வரையில் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பதும் மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரும் கேளீர். எம்மையும் ஆழ்வரோ கேளீர். எம்மையும் ஆழ்வரோ கேளீர். தனியன் என்றல்கி அறியேன் தன்னை பெரிதும் முகப்பன் முனிவர் தன்னை முனிவன் முகம் பல பேசி மொழியேன். கனிகள் பலவுடை சோலை காய்கொளைகின்ற கமுகில் இனியல் இருப்பதுமாரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். எம்மையும் ஆழ்வரோ கேளீர். எம்மையும் ஆழ்வரோ கேளீர். சொல்லில் குழாவன்றி சொல்லேன் தொடர்ந்தவர்க்கும் துணையல்லேன். கல்லில் வலிய மனத்தேன் கற்ற பெரும் புலவாயானர். அல்லல் பெரிதும் மறுப்பார் அருமறையாரங்கம் மோதும். எல்லை இருப்பதுமாரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். எம்மையும் ஆழ்வரோ கேளீர்.
நெறியும் அறிவும் சரிவும் நீதியும் நான் மிக பொல்லே மிரையும் தரியும் முகப்பல் வேண்டிற்று செய்து திரிவே பிறையும் அறவும் புனலும் பிறங்கிய செஞ்சடை வைத்த இறைவன் இருப்பதும் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் நீதியில் ஒன்றும் வழுவேன் நிற்கண்டகம் செய்து வாழ்வேன் வேதிய தம்மை வெகுலேன் வெகுண்டவர்க்கும் துணையாகேன் சோதியும் சோதியமானே சுண்ண வெண்ணீர் அணிந்திட்ட ஆதியிருப்பதுமாகூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அறுத்தம் பெரிதும் கப்பன் அளவலையேன் அதந்தார்கள் ஒருத்தற்கு உதவி அல்லேன் உற்றவர்க்கும் துணை அல்லேன் பொறுத்த மேல் ஒன்றும் இல்லாதே உற்ற இடத்திடம் கொண்ட அறுத்தன் இருப்பதுமா அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் சந்தம் பல அருகில்லே சார்ந்தவர் தம் அடிச்சாரே முந்தி பொறுவிடையேறி மூவுலகும் திரிவகானே கந்தம் கமழ் கொன்றை மாறே கண்ணியன் விண்ணவர் ஏத்தும் எந்தை இருப்பதும் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் நெண்டிக் கொண்டேயும் கடாய்ப்பன் நிச்சயமே இது தின்னம் மிண்டற்கு மிண்டலால் பேசே மெய்ப்பொருள் அன்றி உணர்வே பண்டங்கிலங்கையர் கோனை பருவரை கீழ் அடர்த்திட்ட அண்டனிவு பதுமாரூரவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் நமர்பீரர் என்பது அறியேன் நான் கண்டதே கண்டு வாழ்வேன் தமரம் பெரிதும் உகப்பேன் தக்கவாறொன்றும் இல்லாதே குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர் வணங்கும் குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர் வணங்கும் அமரல் இருப்பதும் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் ஆசை பல அருக்கில்லேன் ஆரையும் அன்றி உரையேன் பேசில் சடக்கலால் பேசேன் திடைப்புடையேன் மனம் தன்னால்
ஓசை பெரிதும் முகப்பேயே ஒளி கடல் நஞ்சமுதுண்ட ஈசனிருப்பதுமாரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி எம்மையும் ஆழ்வரோ கேளி. எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறம்பல்ல திருமருவும் திரள் தோளால் மந்த முழவம் இயம்பும் பலவயல் நாவல் ஆரூரன் சந்தம் இசையோடும் வல்ல தாம் புகழ் எய்துவர் தாமே சந்தம் இசையோடும் வல்ல தாம் புகழ் எய்துவர் தாமே தாம் புகழ் எய்துவர் தாமே தாம் புகழ் எய்துவர் தாமே. மிக அற்புதமான பதிகம் இது. நிறைய விடயங்களை எல்லாம் சொல்லுகிறார் சுந்தரர். முதல் பாட்டிலேயே மிக அருமையா சொல்லுவார். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் மலையும் மண்ணும் கடலும் காலையும் மாலையும் எல்லாம் எங்கும் நீக்கமற என் உரையிலே என்னுடைய வாசகத்திலே என்னுடைய சொல்லிலே வந்து சேருவான் பெருமான். உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன். அவன் ருத்ரலோகத்துக்கு தலைவன். அவன் எம்மையும் ஆழ்வரோ கேளின்னு சொல்லி 2வது பாட்டுல சொல்றார். தனியன் என்றே தன்னை பெரிதும் முகப்பன் முனிவர் தம்மை முனிவன் முகம் பல பேசி மொழியே கனிகள் பல உடை சோலை காய் குலைகின்ற கமுகில் இனியல் இருப்பதும் மாரூரவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். மிக அற்புதமான பண் காந்தாரம். மந்திரமாவது நீர் அந்த மாதிரியே பாடணும். மாதர் பீரை கண்ணியானை தில்லை வாழந்த நதமடியார்க்கும் அடியே வேயுரு தோழி பங்கன் எந்தை ஈசன் எம்பெருமான் மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந்தருவி. இந்த மாதிரி அதே சந்த அமைப்புல பாட வேண்டிய பதிகம் இது. இதுவும் காந்தாரம். தனியன் என்றல்கி அறியே நான் தனிமையானவன் என்று எண்ணி என்னுடைய ஆணவத்தினாலே நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படின்னு அவர் இல்ல, நம்மை சொல்லுகிறார். தன்னை பெரிதும் உகப்பன் தன்னை பத்தியே பேசிக்கிறது. நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு பட்டங்கள் வாங்கி தெரியுமா? நான் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறேன், நான் நிறைய படிச்சிருக்கிறேன் அப்படின்னு தன்னை பத்தியே புகழ்வது. முனிபவர் தம்மை முனிவன்
யாராவது கோவப்பட்டா பதிலுக்கு பதில் கோவப்படுவேன். முனிபவர் தம்மை முனிவன் முகம் பல பேசி மொழியே, நல்ல வார்த்தையை சொல்லி பேச மாட்டேன். கடுமையான வார்த்தைகள். அப்பேற்பட்ட என்ன அவரை சொல்லல, என்னை சொல்லுகிறார். கனிகள் பல உடை சோலை காய்க்குலைன்ற கமுகு, கமுகுன்னா பாக்கு, பாக்கு மரம். கமுகின் இந்த சோலைகள் இருக்கிற இனியல் இருப்பதும் மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரும் கேளி சொல்லில் குடா வந்தி சொல்லேன். நான் சொல்லல, எதை பேசினாலும் பிழையா பேசுவேன். சொல்லி குலா வந்தி சொல்லேன், பிழை இல்லாமல் என்னால் பேச இயலாது. தொடர்ந்தவர்க்கும் துணையல்லேன், என்னை நம்பி வந்தவர்களை நான் ஏமாற்றுகிறேன். தொடர்ந்தவர்க்கும் துணையல்லே கல்லில் வலிய மனத்தே, கல்லை விட கடுமையானவன். ஆனா சுந்தரர் அப்படியா? கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து நமக்கெல்லாம் வழங்கியவர் சுந்தரர். கல்லில் வலிய மனத்தே கற்ற பெரும் புலவானது அல்லல் பெரிதும் அறுப்பாகலான் அருமறையாரங்கம் போதும் எல்லை இருப்பதும் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி. நெறியும் அறிவும் சரிவும் நீதியும் நான் மிக பொல்லே மிறையும் தரியும் முகப்பல். நல்ல கோபம், பொறாமை. மிறையும் தரியும் முகப்பல் வேண்டிற்று செய்து திரிவேன், மனம் போன போக்குல போவேன். வேண்டிற்று செய்து திரிவேன் பிறையும் அறவும் புனலும் பிறங்கிய செஞ்சடை வைத்த இறைவன் இருப்பதும் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளி, எம்மையும் ஆழ்வாரோ கேளி. நீதியில் ஒன்றும் வழுவேயே நிற்கண்டகம் செய்து வாழ்வே. நிற்கண்டகம் குற்றம், நிற்கண்டகம் செய்து வாழ்வேன் வேதிய தம்மை வெகுலேன். நல்ல ஒழுக்கம் சீர நிறைந்த வேதியர்களை நான் கோவப்பட மாட்டேன். வேதிய தம்மை வெகுலேன் வெகுண்டவர்க்கும் துணையாக. நல்ல ஒழுக்கமும் சீலமும் உடைய வேதம் சொல்லுகிற அடியார்களை, அந்தணர்களை நான் வெகுள மாட்டேன். அப்படி வெகுண்டவருக்கு நான் துணை போக மாட்டேன். சோதியில் சோதியம் மானை சொன்ன வெண்ணீர் அணிந்திட்ட ஆதி இருப்பதுமாறு அவர் எம்மையுமார்வரோ கேளீர். அறுத்தம் பெரிதும் முகப்பன். ஆசை, அறுத்தம்னா ஆசை, நிறைய ஆசை உடையவன். அளவலையே அளந்தார்கள், இங்கு அங்கு அலைவேன். ஒரு மனம் நிலைப்படாம ஆசை அதிகமாக அதிகமாக ஆசையை நோக்கி அலைகின்றேன். அளவலையே அளந்தார்கள், கஷ்டப்படுறவங்க அளந்தார்கள். ஒருத்தற்கு உதவி அல்லே, யாராவது கஷ்டப்பட்டு வந்து கேட்டா நான் உதவி செய்ய மாட்டேன். ஒருத்தற்கு உதவியே நல்லே உற்றவர்க்கும் துணை அல்லே பொருத்தம் மேல் ஒன்றுமில்லாதேன் புற்று இடத்திட்டிடம் கொண்ட. புற்று மேல வாழ்கின்ற எங்கள் பெருமானே, நான் பொருத்தம் இல்லாதவன். அறுத்தன் இருப்பதும் பழமை வாய்ந்தவன். அறுத்தன் இருப்பதும் மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி.
சந்தம் பல அறுக்கில்லேன், துளைகள் குற்றத்தை குற்றம் பல அறுக்கில்லேன், சார்ந்தவர் தம்மடிச்சாரே, நல்ல அடியாரோட சேர்றது இல்ல, முந்தி பொறுவிடையே மூலகும் திரிவானே, கந்தங்கமள் கொன்றை மாலை கண்ணியன் விண்ணவர் ஏத்தும் எந்தை இருப்பதும் மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர், எம்மையும் ஆழ்வரோ கேளீர், எம்மையும் ஆழ்வரோ கேளீர். நெண்டிக் கொண்டேயும் கடாய்ப்பன், சென்னை கலாய்த்தல் அப்படின்னு பேரு. அப்படி இடுப்புல போய் விரலை வச்சு நெண்டி அடுத்தவங்களை கிண்டல் பண்றது, கலாய்க்கிறது, கிண்டலும் கேலியும். நெண்டிக் கொண்டேயும் கலாய்ப்பன் நிச்சயமே இது தின்னும், மிண்டற்கு மிண்டல்லால் பேசே. யாராவது சண்டை போட்டா நான் சண்டை போடுறேன் அவனுக்கு சமமா போய், என் தகுதி என்ன அவன் தகுதி என்ன அப்படின்னு நினைக்கிறது இல்ல, அவனுக்கு சமமாக சென்று நானும் சண்டை போடுறேன். மிண்டற்கு மிண்டல்லால் பேசேன் மெய்ப்போருள் அன்றி உணரே, பண்டங்கிலங்கையர் கோனை பருவரை கீழ் அடர்த்திட்ட அண்டல் இருப்பதும் மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி. நமரு பிறரு என்பது அறியேன், எனக்கு வேண்டப்பட்டவங்க அடுத்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் கண்டதே கண்டு வாழ்வேன், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்றேன். நான் கண்டதே கண்டு வாழ்வேன், தமரம் பெரிது உகப்பேன், தக்கவாறு ஒன்றும் இல்லாதேன், குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி. ஆசை பல அறுக்கில்லே ஆரையும் அன்றி உரையேன், முன்ன விட்டு பின்ன பேசுறது, ஒருத்தர் முன்னாடி பேசாம அவர் போன பிறகு பேசுறது. ஆரையும் அன்றி உரையேன், ஆரையும் அன்றி உரையேன், பேச்சில் சழக்கலால் பேசே. நான் எது பேசினாலும் பிழை உடையவனா பேசுவேன், பிழை உடையேன் மனம் தன்னால் ஓசை பெரிதும் முகப்பன், ஒளி கடல் நஞ்சமுதுண்ட ஈசன் இருப்பதும் மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர், எம்மையும் ஆழ்வரோ கேளீர், எந்த இருப்பதும் மாறூர் எம்மையும் ஆழ்வரோ என்று, எந்த இருப்பதும் மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று, சிந்தை செய்யும் திறம் வல்லான் திருமருவும் திரள் தோலன், மந்தமுழவும் இயம்பும் பலவயல் நாவல் அரூரன், சந்தம் இசையொடும் வல்லார் தாம் புகழ் எய்துவர் தாமே, தாம் புகழ் எய்துவர் தாமே, தாம் புகழ் எய்துவர் தாமே. திருச்சிற்றம்பலம். சுந்தரர் பெருமான் காஞ்சிபுரத்தை விட்டு திருவாரூருக்குள்ள மீண்டும் நுழைகிற போது வைகரை பொழுது விடியற் காத்தாலை, விடியற்காலை நேரம் திருவாரூர் கோபுரம் தெரிய அங்கிருந்து பாடிய பதிகம்தான் புறநீர்மை என்கிற பூபாலத்தில் அமைந்த, காலையில் பாடுகின்ற ராகம் பூபாலம்.
திருப்பள்ளி எழுச்சி, மங்கையர்க்கரசி போன்ற பதிகங்கள் எல்லாம் பூபால ராகத்திலே பாடுவது வழக்கம். அது புறநீர்மைன்னு பேரு. அந்த வண்ணம் இந்த பதிகத்தை பாடிருக்கிறார்கள். அந்தியும் நண்பகலும், அந்தினா மாலை பொழுது, நண்பகலும் பகல்லேயும் நமசிவாய மந்திரங்களை விடாத சொல்லி யாரெல்லாம் முந்தி எழுதுகிறார்களோ அவர்கள் பல்வினை பழைய வினை மூடாது, வந்து சேராது, வினை வராது. நம் சிந்தையிலே என்றும் தெளிந்து இருக்கிற அழகான திருவாரூரை புக்கு நான் உள்ளே சென்று என்னுடைய பிரானை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று வேக வேகமாக திருவாரூர் கோபுரத்தை பார்த்துவிட்டு பாடிய பதிகம்தான் இந்த பதிகம். அதை அன்பர்கள் சேர்ந்து இசையோடு பாடுவோமாக. ஒவ்வொரு வாரமும் முற்றோதல்ல அன்பர்கள் தவறாது கலந்து கொள்ளுங்க. இந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்க எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. பதிகம் பாடினாவே போதும். திருமணத்தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் தொல்லை நீங்கும். இதை விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே கிடையாதுன்னு சித்தர்களே சொல்லுகிறார்கள். அகத்தியரே தேவாரம் பாடுறார் தினந்தோறும். அகத்திய தேவார திருட்டுன்னு பேரு. சித்தர்க்கெல்லாம் தலையாய சித்தர்களே திருமுறை பாடுகிறார்கள். திருமுறை கேட்டு மகாவிஷ்ணு காஞ்சிபுரத்துல ஓத உருகினாராம். நம்ம தமிழ் மொழி திருமுறைன்னு ஓரமா ஒதுக்கி வச்சிடறோம். திருமுறைக்கு இருக்கிற ஆற்றல் உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது. அத்தனையும் வேதத்தினுடைய சொல். அது தமிழ்ல இருக்கிறது. வாரம் 1 மணி தியாலமாவது நாம் திருமுறைக்காக ஒதுக்கணும். நிறைய உதவிகள் செய்யணும். சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் செய்து வருகிற பணிக்கு நாமெல்லாம் ஆதரவா இருக்கணும். ஆர்வத்தோட முன்னே வந்து கலந்துக்கணும். 9:30 மணிக்கு முற்றுவது என்று சொன்னால் 9:20 உள்ளே நுழைஞ்சிடணும். கடைசி வரைக்கும் இருக்கணும். குடும்பமான வட்டிலும் அன்பர்கள் அந்த மகுடத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். இப்படி எல்லாரும் அந்த பணியை செய்தோம்னு சொன்னா உலகெங்கிலும் இந்த திருமுறையை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனாலதான் திருமுறை ஒரு வட்டத்துல போய் மாட்டிக்கிச்சு. ஒரு தமிழன் சொத்து அது திருமுறை. ஒரு சமயத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே சொந்தமானது நம்முடைய தமிழ். உண்மையான சைவர்கள் திருமுறை பாடுவார்கள். திருமுறை பாடாதவர்கள் உண்மையான சைவர்கள் அல்ல. ஆக திருமுறை பணியை செய்வதுதான் உண்மையான திருக்கூட்டத்தினுடைய ஒரு திருக்கூட்டத்தினுடைய அற்புதமான பணி. மற்றவெல்லாம் அப்புறம்தான். திருமுறைதான் முதல்ல கரு, விதை. அந்த விதை இல்லாமல் மற்றது எதுவும் வராது. ஆக நாம் எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதை படிச்சா இது கிடைக்கும், இது படிச்சா அது கிடைக்கும். எது படிச்சாலும் கடைசியில ஒண்ணுமே இல்லை. சித்தம் இன்புறாது மனமேனார் குறிஞான சம்பந்தர். எத்தனைதான் கற்றாலும் எத்தனைதான் கேட்டாலும் சித்தம் இன்புறா மனம். எத்தனைதான் படிச்சிருக்கிறோம், சித்தாந்தம் படிக்கிறோம், திருமுறை படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். திருமுறை கூட முற்றுவதல் செய்யும். ஆனா கடைசியில நம்முடைய சுய புத்தி தான் நம்ம வேலை செய்யுது. அந்த மாதிரி திருமுறைகளை படிக்க படிக்க நம்முடைய பிறவிகள் மாயும், துன்பங்கள் நீங்கும், மனசுல நிம்மதி வந்து ஏற்படும். பதிகத்தை நீங்களும் சேர்ந்து பாடணும். கூட கூட அப்படியே சேர்ந்து பாடணும். அப்படி பாடினால் உங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். ஒரு வாரத்துல ஒரு 4 பதிகமாவது, ஒரு 3 பதிகமாவது 1 மணி நேரத்துல பாடக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருகிறார்கள் சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள். அதனாலதான் இந்த பணியெல்லாம் உலகளாவிய அளவுல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நாம் அடுத்த வாரம் மலேசியா நாட்டிற்கு சென்று பல பணிகளை செய்ய இருக்கிறோம். அடுத்த 2 வாரங்களும் மலேசியா திருநாட்டிலிருந்து தான் முற்றோதல் நிகழ இருக்கும். அந்த மாதிரி இலங்கை திருநாட்டுல பிரணவம் அறக்கட்டளைங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்முடைய அன்பர்கள் பெரியவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அறநெறி பாடசாலைகள் என்று சொல்லி சிறார்களை, குழந்தைகளுக்கெல்லாம் திருமுறைகள் போய் சேரணுங்கிற ஒரு நல்ல பணியை நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் அவர்களும் சேர்ந்து செய்ய இருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரியெல்லாம் நம்ம திருமுறையை அழிய விடாம காப்பாற்றணும்னா இதெல்லாம் நம்ம செய்யணும். இன்று கூட எங்களுடைய ஆதீனத்திலே குரு பூஜை திருநாள். அந்த பூஜையை விட்டு நான் முற்றோதலை விடாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சங்கல்பத்தோடு, ஒரு நெறியோடு, நியமத்தோடு 2 பதிகங்களாவது 1 மணி தியாலமாவது நாம் இதை செய்ய விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்து வருகிறோம். அன்பர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுங்க. சோர்வடையாதீர்கள். பதிகம் தானே, நாளைக்கு கேட்டுக்கலாம்னு நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது, அடுத்த நிமிஷம் இருப்போமான்னு சொல்ல முடியாது. வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். ஆக அப்பேற்பட்ட இந்த உடம்பு
இன்னைக்கு இந்த பதிகத்தை பாடிட்டா பெருமான் கணக்கு எழுதிடுவார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். மற்ற காட்சி எத்தனையோ நேரங்களை, எத்தனையோ மணித்தியாலங்களை, எத்தனையோ மணி நேரங்களை தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவைப்படுறோம். 1 மணி நேரம் சிவபெருமானுக்காக நம்மளால ஒதுக்க முடியலன்னு சொன்னா அப்ப சிவன் நமக்காக 1 நிமிஷம் கூட ஒதுக்க மாட்டார். ஆக நேரத்தை கடத்தாது நான் பதிகத்தை விண்ணப்பம் செய்கிறேன். நீங்களும் எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள், பாடி பழகுங்கள். நன்னா நன்னா ததனா அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தியழும் பழைய வல்வினை மூடாமும் சிந்தை பராமரிக திருகாரூர் புக்கு எந்தை பிராரை என்று கொள்கை எதுபதே நின்ற வினை கொடுமை நீங்க இரு பொழுதும் துன்று மலரிட்டு சூழும் வலம் செய்து தென்றல் மணங்கமழும் தென் தீரு ஆரூர் புக்கு எந்தன் மனங்குளிர என்று கொள்கை எதுபதே முன்னை முதல் பிறவி மூதறியாமையினார் பின்னை நினைந்தனவும் பேதுறவும் மொழிய சென்னல் வயல் கழனி செல் திருஆரூர் புக்கு என்னுயிர்க்கில் நமுதை என்று கொள்கை நுபதே. 3வது வரியில புக்கு அப்படிங்கிற சேர்க்கணும். 4வது வரியில பிரிச்சு எழுதணும். புக்கு என் உயிர்க்கு. ஒவ்வொரு பாட்டுலயும் அப்படி பிரிக்கிறோம். புக்குன்னா புகுதல்னு அர்த்தம், உள்ள போறதுன்னு அர்த்தம். நல்ல நினை பொழிய நாள்களிலாருயிரை கொல்ல நினைப்பனவும் குற்றமும் அற்றொழிய செல்வ வயல் கழனி தெல் திருஆரூர் புக்கு எல்லை மிதித்தடியே என்று கொள்கை எதுபதே என்று கொள்கை எதுபதே. கடுவரிமா கடலுள் காய்ந்தவன் தாதையை முன் சுடு பொடிமை கனிந்த சோதியை தன் தலைவாய் அடுப்புலி ஆடையனை ஆதியை ஆரூர் புக்கு இடுப்பலி கொல்லியை நான் என்று கொள் எய்துவதே. இந்த பாடல்ல முருகப்பெருமான சொல்லுகிறார். கடுவரி மா கடலுள். திருச்செந்தூர்ல கடல் நடுவுல மாமரமாக இருந்த சூரபத்மனை காய்ந்தவன் அவனுடைய தாதை, அவனுடைய அப்பா, தாதைனா அப்பா, அவனுடைய தந்தையை அப்படின்னு முருகப்பெருமானையும் நினைச்சு சொல்லிக் கொள்ளுகிறார். 6வது பாடல். சூழொளி நீர் நிலம் தீ தாழ்வலி ஆகாசம் வாழுயர் வெங்கதிரோ வந்தமிழ் வல்லவர்கள் ஏழிசையேழ் நரம்பில் ஓசையை ஆரூர் புக்கு என்று கொள் எய்துவதே என்று கொள் எய்துவதே.
கொம்பனுன்னிடைய ஊரணை நீரணிந்த வம்பனையும் உயிர்க்கும் வைப்பினை ஒப்பமரர் செம்பொனை நன்மணியை தெள் திரு ஆரூர் புக்கு என் பொனை என் மணியே என்று கொள் எய்துவதே என்று கொள் எய்துவதே ஆரணி நீள் முடிமே ஆடரவம் சூடி பாரணி வெண் தலையில் பிச்சை கொள்ளச் சரவன் சேரணி தல் கழனி தெள் திரு ஆரூர் புக்கு ஏரணியம் நிறையை என்று கொள்கைதுவதே என்று கொள்கைதுவதே மண்ணினை உண்டுமிழ்ந்த மாயனும் மாமலர் மேல் அண்ணலும் நன்னறிய ஆதியை மாதினோடும் திண்ணிய மாமதில் சூழ் தென்திரு ஆரூர் புக்கு எண்ணிய கண் குளிர என்று கொள் எய்துவதே என்று கொள் எய்துவதே என்று கொள் எய்துவதே மின்னடும் செஞ்சடையா மேவிய ஆரூரை நன்னடும் காதன்மையால் நாவலர் கோனூரன் பன்னடும் சொன்மலர் கொண்டு கிட்டன பத்துமல்லா பொன்னுடை விண்ணுலகம் நன்னுவர் புண்ணியரே பன்னடும் சொன்மலர் கொண்டு எட்டன பத்துமல்ல பொன்னுடை விண்ணுலகம் நன்னுவர் புண்ணியரே நன்னுவர் புண்ணியரே திருச்சிற்றம்பலம். ஆரூரமந்தரசே போற்றி, சிரா திருவையாரா போற்றி போற்றி. சுந்தரர் பெருமான் பாடிய நிறைவு பதிகம் மீளா அடிமை என்ற இடக்கண் வழக்கண் பெற்ற பதிகம். இந்த பதிகம் பாடப்பட்ட நேரம் அர்த்த ஜாமம், இரவு சரியாக 8-9 மணி. எத்தனையோ தலயாத்திரை மேற்கொண்டு சங்கிலியாரை திருமணம் செய்து ஆரூர் பெருமானை பார்க்க வேண்டும் என்கிற ஒரே ஆசையின் காரணமாக சத்தியத்தையும் மீறி தன் கண்களை இழந்து பல துன்பங்களுக்கு ஆளாகி பல நாள் கடந்து உள்ளே நுழைந்தார். திருவாரூர் எல்லை மிதித்தார். ஒரு கண்ணோடு உள்ளே நுழைந்தார். மனதிலே கோபம், மனதிலே வருத்தம். சுவாமியை பார்த்து உரிமையோடு, நீ வாழ்ந்து போகிறே சுவாமி, துன்பப்படுத்துறதுனால உனக்கு என்ன இஷ்டம், நீ வாழ்ந்துக்கோ, நீ நல்லா இருப்போ, நல்லா இருப்பா அப்படின்னு மனம் வெந்து நொந்து பாடிய பதிகம். ஆனாலும் மீளா அடிமை உமக்கே ஆளாய், நான் வேற யார்கிட்டையும் போக மாட்டேன், பிறரை வேண்டாதே, மூளா தீ போல் அப்படியே கனன்று கொண்டிருக்கிறது என் உள்ளத்துல துன்பம், அவ்வளவு கோபம். நான் எதுக்காக வந்தேன்? எனக்காக வந்தனா, மங்கைக்காக வந்தனா, அல்லது செல்வத்திற்காக வந்தேனா? உன்னை பார்ப்பதும் என்கிற ஆர்வத்தோடு தானே வந்தேன் அப்படின்னு சுவாமியை பார்த்து கேட்கிறார். ஆளா இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போதீரே என்று சுவாமியை பார்த்து கோபத்தோடு பாடினார். கோபத்தையும் சுந்தருடைய தாபத்தையும் ஏற்ற ஈசன் திருவாரூர் வீதிவிடங்க பெருமான், ஐராவண தம்பிரான், அடிக்க 1000 பொன் வழங்கிய அம்மான், செங்கலுநீர் தாரான், கிங்கிணி பாத கடல் பெருமான் சுந்தரரை கட்டி அணைத்து வழக்கண்ணை வழங்கினார். பூத முதல்வர் புற்றிடம் கொண்டிருந்த புனிதர் வன்தொண்டர் காதல் புரி வேதனைக்கு இறங்கி
கருணை திருநோக்கு அளித்தருளி சீத மலர்கண் கொடுத்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. இந்த பதிகத்தை பாடினால் கண் வியாதிகள் நீங்கும், கண்ணொளி பெருகும், மனத்துயர் நீங்கும், மனதிலே இருக்கிற பாரம், வருத்தம், சோகம், துயரம் இவையெல்லாம் நீங்கும். திருவாரூர் பெருமான் நிச்சயமாக நமக்கு துணை செய்வார் என்று சொல்லி இந்த பதிகத்தை பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். ஆகுக. செந்துருத்தின்னு பேரு. ஒரே ஒரு பதிகம்தான் கிடைச்சிருக்கு செந்துருத்தியில. அதற்கு நம்முடைய பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிற பண் ராகம் மத்தியமாவதி, குற்றம் பொறுக்கிற ராகம் மத்தியமாவதி. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை ஏண்டாக தேயே மூடாக தீபோ உள்ளே கணங்கு முகத்தார் மிக வாடி யாடா இருக்கும் அட்டியா தங்கள் அல்லல் சொன்ன வாழ திருவாயூரே வாழ்ந்து போதீரே வாழ ஏரூப்பி திருவாரூரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே. மீளாகடிமை உமக்கே ஆனாய் பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கணந்து முக்கத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன வாழாங்கிருப்பீர் திருவாரூரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே. விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பியாட்பட்டே குற்றம் ஒன்றும் செய்ததில்லை ஒத்தையாக்கினி எட்டு கடிகள் என் கண் கொண்டீர் தீரே பழிபட்டி மற்றை கண்டால் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே. அன்றில் முட்டாதடையும் சோலை ஆரூர் அன்றில் முட்டாதடையும் சோலை ஆரூர் அகத்தீரே கன்று முட்டி உண்ண சுரந்த காதி அவை போல எல்கும் முட்டா பாடும் மடியார் தங்கற் காணாது குன்றில் முட்டி குழியில் விழுந்தார் வாழ்ந்து போதீரே
வாழ்ந்து போதீரே. துருத்தி உறைவீர் பழனம் பதியா சோற்று துறையாழ்வி இருக்கை திருவ ஊரே உடையிர் மனமே என வேண்ட அருத்தி உடைய அடியா தங்கள் அல்லல் சொன்ன வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. செந்தன் பவலம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர். இதுவோ திருவாரூர் எந்தம் நடிகே இதுவே ஆவார் உமக்கற்ப தோர்க்கு சந்தம் பரவும் பாடும் நடியார் தங்கன் காணாது பந்தம் பெருமான் முறையோ என்றால் வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. இணைத்தால் அன்ன செங்கால் நாரை சேரும் திருவாரூர் குணத்தார் கொன்றை பொன்போல் புரிபுன் சடையிலே தனத்தாலின்றி தாந்தாமெலிந்து தங்கம் காணாது மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே ஏயம் பெருமாடிதுவோ ஆமாறும காட்பட்டோர்க்கே மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. கழியாய் கடலாய் கலனாய் நிலனாய் கலந்த சொல்லாகி கிழியா குளத்தில் பிறந்தோ உம்மை இகழாதேத்துவோ பழிதானாவது அறியீர் அடிகேன் பாடும் பத்தேரோ வழிதான் காணாதலமந்திருந்தால் வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. பேயோடேனும் பிரிவொன்றென்னாதென்பர் பிறரெல்லாம் தாய்தான் வேண்டில் கனிதான் அன்போ கருதி கொண்ட நாய்தான் போல நடுவே திரிந்து உமக்காட் பட்டோர்க்கு வாய்தான் திரவீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. செருந்தி சம்பன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர். இதுவே திருவாரூர் பொருந்தி திருமூலத்தானம்மே இடமா கொண்டீரே. இருந்தும் நின்றும் கிடந்தும் உண்மை திகழ தேத்துவோ வருந்தி வந்தும் உமக்கொண்டுரைத்தால் வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. காரூர் கண்டத்து என் தோல் முக்கன்
தடைகள் பலவகி ஆரோ திருமூலட்டானத்தே அடிப்பேர் ஆரூரன் பாரூர் அறிய என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் பாரூர் முலையார் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே பாரூர் முலையார் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே பூத முதல்வர் புற்றிடம் கொண்டிருந்த புனிதர் வன் தொண்டர் காதல் புரிவேதனைக்கு இறங்கி கருணை மலர்கண் கொடுத்தருள சீத மலர்கண் கொடுத்தருள செவ்வே விழித்து முகம் மலர்ந்து பாத மலர்கள் மேல் விழுந்தார் உள்ளம் பரவசமாய் பெரிய புராண பாடலை பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோமாக. திருத்தொண்டரு தொகையருளி திருநாவலூராளி கருத்தொன்று காதலினார் கனகமதில் திருவாரூர் உருத்தர் கடல் முப்பொழுதும் உருகிய அன்போடு பணிந்து பெருத்தழு மெய்மையினால் பிரியாதங்கு உறையும் வன் தொண்டர் திருவாரூர் மாளிகை நெல்லெடுக்க இன்று குறையாயிருந்தது எங்கள் என் செய்கேன் என நினைந்து துன்பெரும் கவலையினால் துயரைதி உண்ணாதே அன்றிரவு துயில் கொள்ள அங்கனரு வந்து அருள் புரிவார் பகல் பொழுது கழிந்ததன் பின் பறவை மனை அளவின்றி மிக பெருகு நெல்லுலகில் விளங்கியாரூர் நிறைய புகப்பெய்து தருவனம் பூதங்கள் என விசும்பில் நிகப்பரியத்து ஒரு வாக்கு நிகழ்ந்தது நின்மலர் நின்பலன் அருளாக தப்பிரான் அருள் போற்றி தரையின் மிசை விழுந்து எழுந்தேன் உம்பரால் உணர்வறிய திருப்பாதத்தி செம்பன்னே சடையாரை பிறபதியும் தொழுது போய் நம்பரு ஆரூர் அணைந்தார் நாவலூர் நாவலனாரு குண்டையூர் நெல்மலையை குரற்பூதம் படை கவர்ந்து வண்டுலாம் குழல் பறவை மாளிகை நிறைவித்தே அண்டபிரான் திருவாரூர் அடங்கவும் நெல் மலையாக்கி கண்டவர் அற்புதம் எய்தும் காட்சி பெற அமைத்தனவாக அவ்விரவு புலற்காலை ஆரூரில் வாழ்வார் கண்டு எவ்வுலகில் விளைந்தன நெல் மலை இவை என்று அதிசயத்து நவ்விதமறு திருநோக்கின் நங்கை புகழ் பறவையார்க்கு இவ்வுலகு வாழ வரும் நம்பி அளித்தன என்பாரு அணியாரூர் மருகதனில் ஆளியங்க பறை அறைந்த பணியானே மனை நிறைத்து பாங்கொடும் நெற்கூடு கனியாமல் கட்டி நகர் களி கூற பறவையார் மணியாரம் புனை மார்பின் வன் தொண்டரு தமை பணிந்தாக நம்பியாரூரரு திருவாரூரில் நயந்துரையும் நாள் செம்பல் புற்றிடம் கொண்டு விற்றிருந்த செழுந்தேடை தம் பெரிய விருப்போடு தாழ்ந்து உணர்வினால் பருகி இம்பருடன் உம்பர்களும் அதிசயப்ப ஏத்தினாரு தேவர் ஒதுங்க திருத்தொண்டர் மிடையும் செல்வ திருவாரூர் காவல் கொண்டு தனியாரும் கடவுள் பெருமான்கள் வணங்கி நாவலூர் அருள் பெற்று நம்பர் பதிகள் பிற நன்னி பாவை பகருதமை பணிந்து பாடும் விருப்பில் சென்றனைவார் இறைஞ்சி போந்து பறவையார் திருமாளிகையில் எழுந்தருளியே நிறைந்த விருப்பின் மேவும் நாள் நீடு செல்வ திருவாரூர்
புறம்பு நனிய கோயில்கள் பணிந்து போற்றி புற்றிடமா முறைந்த பெருமான் கடல் பிரியாது ஓவாது இன்பம் முற்றிருந்தார். செறிபொன் சடையார் திருவாரூர் திருப்பங்குனி உத்திர திருநாள் உருவாகலும் பறவையார் கொடைக்கு விழாவில் குறைவருக்க நிறையும் பொன் கொண்டு அணைவதற்கு நினைந்து நம்பி திருப்புகலூர் இறைவர் பாதம் பணிய எழுந்து அருளி சென்றங்கு எய்தினார். வந்து பறவை பிராட்டியார் மகிழ வைகி மருவும் நாள் அந்த நாரூர் மருங்கணிய கோயில் பலவும் அணிந்திரஞ்சி சிந்தை மகிழ விருப்பினோடும் தெய்வ பெருமான் திருவாரூர் முந்தி வணங்கி நிதிர்ந்தார் முனைப்பாடியர் தம் காவலனார். அருளும் இக்கழகமெல்லாம் அடியேற்கு ஆரூர் உள்ளோர் மருளுட வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என்ன தெருள் உற எழுந்த வாக்கால் செழுமணி முத்தாற்றில் இட்டு பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்க என்றார். எஞ்சாத பேரன்பில் திருத்தொண்டர் உடனீதே நஞ்சாரும் கடைமிரற்றார் இடம் பலவும் அயர்ந்து ஏத்தி மஞ்சாரும் பொழில் உடுத்து மலர்த்தடங்கள் புடைசூழ ஜாலி வயல் மருத திருவாரூர் சென்றடைந்தார். செல்வமளி திருவாரூர் தேவரோடும் முனிவர்களும் மல்கு திருக்கோபுரத்து வந்திரஞ்சி உள்புக்கு எல்லையில்லா காதல் மிக எடுத்த மலர் கை குவித்து பல்கு பெரும் தொண்டருடன் பரமரு திருமுன் அணைந்தாரு. அணியாரூர் மணிபுற்றில் அமர்ந்தருளும் பரம்பொருளை பணிவாரங்கு நாளில் பாராட்டும் திருப்பதிகம் தனியாத ஆனந்தம் தலை சிறப்ப தொண்டருடன் துணிவாய பேரருள் வினவி தொழுது ஆடிப்பாடுவார். குருகாவூர் அமர்ந்தருளும் குழகர் வழிபார்த்திருப்ப திருவாரூர் தம்பிரான் தேவர் திருத்தொண்டருடன் வருவார் அப்பந்தரிடை புகுந்து திருமறையவர்பால் பெருக ஆர்வம் செல்ல இருந்த சிவாய நமயன பேசி பின்னம் பின்னல் முடியார் முன் பெருக நாணி தொழுதுரைப்ப மண்ணும் திருவாரூரின் கண் அவர்தாம் மகிழ்வும் மகிழ்ந்துரைப்ப தென்னும் தம்மை அறிந்தருளும் எம்பிராட்டி திருமுலை தோய் மின்னும் புரிநூல் அறிமார்வீர் என்றார் குன்றா விளக்கணையா. பொங்கு தமிழ் பொதிய மலை பிறந்து பூம் சந்தனத்தின் கொங்கணைந்து குளிர்ச்சாரல் இடை வளர்ந்த கொழுந்தெந்தல் அங்கனைய திருவாரூர் அணி வீதி அழகர் அவர் மங்களனால் வசந்தம் எய்தில் கொண்டருளும் வகை நினைந்தார். மின்னொளி செஞ்சடையானை வேத முதலானை மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானை மிக நினைந்து பண்ணிய சொல் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் என்னும் இசை திருப்பதிகம் எடுத்தியம்பி இறங்கினாரு. பின்னொரு நாள் திருவாரூர் தனை பெருக நினைந்தருளி உன்னை இனியார் கோயில் புகுந்திருஞ்சி ஒற்றி நகர் தன்னை அகல புக்கார் தாம் செய்த சபதத்தால் முன் அடிகள் தோன்றாது கண்மறைய மூர்ச்சித்தாரு. அங்குநாதர் செய்து அருள் அதுவாக அங்கை குப்பியாரூர் தொழ நினைந்தே பொங்கு காதல் மீளா நிலைமையினால் போதுவார் வழி காட்ட முன் போந்து திங்கள் வேணியார் திருமுல்லை வாயில் சென்றிரஞ்சி நீடிய திருப்பதிகம் சங்கிலிக்காக என் கண்களை மறைத்தீர் என்று சாற்றிய தன்மையில் பாடி மாமலையார் முளைச்சுவடும் வளைத்தலும்பும் அணிந்த மதி பூமலிவா சடையாரை போற்றி அருள் அதுவாக
தேமலர்வார் பொழில் காஞ்சி திருநகரம் கடந்த கல்வார் பாமலர் மாலை பதிகம் திருவாரூர் மேல் பரவி அந்தியும் நண்பகலும் என எடுத்து ஆர்வத்துடன் இசையால் எந்தை பிரான் திருவாரூர் என்று கொள் எய்துவது என்று சந்த இசைப்பாடி போய் தாங்கறிய ஆதரவு வந்தனைய அன்பருடன் மகிழ்ந்து வழி கொள்கின்றார். பன்னிறைந்த தமிழ் பாடி பரமரு திருவருள் மறவாது எண்ணிறைந்த தொண்டருடன் பணிந்து அங்கன் உறைந்தேகி உள் நிறைந்த பதிபிறவும் உடையவர் தாழ் வணங்கி போய் கண்ணிறைந்த திருவாரூர் முன்தோன்ற அன்று திருநோக்கன்றால் ஆரக்கண்டு இன்புறா நின்று நிலமிசை வீழ்ந்து நெடிந்து உயிர்த்து நேரிரஞ்சி பண் தொண்டரு திருவாரூர் பயந்து மாலையில் புகுந்து துன்று சடை தூவாயரு தமை முன்னம் தொழ அணைந்தாரு தெருவீரையினும் மிக முழங்கி பிறங்கு மதகம் ஜரம் முறித்து மரவீர் உரிவை புனைந்தவர் மருங்கு சூழ்வார் எருங்குதலால் திருவீதியில் அழகரவர் மகிழும் செல்வ திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காண உளதாமால் சில பகல் கழிந்த பின் திருமுனைப்பாடினாடர் மரல் புகழ் திருவாரூரில் மகிழ்ந்து உடன் வந்த எயர் குலமுதல் தலைவனாரும் கூடவே முளிர்ப்பும் சோயில் நிலவினார் தம்மை கும்பிட்டு உறைந்தனரு நிறைந்த அன்பா திருச்சிற்றம்பலம். இந்த அளவிலே திருவாரூருடைய 34 கூட்டல் 3 37 பதிகங்களை கடந்த இத்தனை வாரங்களாக திருவாரூர் பெருமானுடைய திருவுருளை வேண்டி இந்த பதிகத்தை பாடியிருக்கிறோம். இந்த பதிகத்தை கேட்டவர்கள், திருவாரூர் பெருமானை மறவாது வழிபட்ட அன்பர்கள், பதிகத்தை கூடவே சேர்ந்து பாடியவர்கள், அருள் நிதி வழங்கியவர்கள், ஆதரவு நல்கியவர்கள் அனைவருக்கும் திருவாரூர் பெருமான் நிச்சயமான நன்மையை தருவார். இன்னும் திருவாரூர்லயே ஒரு பாடல் பெற்ற தலம் இருக்கிறது. திருவாரூர் அறநெறின்னு பேரு, பறவைகள் மண்டலின்னு பேரு. அந்த பதிகங்களை வருங்காலத்திலே வரும் வாரங்களிலே பாடி அதுவரையிலும் திருவாரூர் கோயிலையே நாம் நிலைத்திருப்போம் என்று சொல்லி, அடுத்த வாரம் மலேசியா நாட்டிலிருந்து 2 வாரங்கள் அங்கிருந்துதான் நாம் திருமுறையை முற்றோதல் செய்ய இருக்கிறோம். இணைய தளங்கள் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் அன்பர்கள் பொறுத்தருளி இருக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி அமைகின்றோம். திருவாரூர் திருப்புகள் நீண்ட நாளுக்கு அப்புறம் முருகப்பெருமானை பாடுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். ஊர்வாய் நாராய் வாராய் போனார் கூடாரேசர் அளவாபி ஓதே நம்மாதார் போலே கேள்மாத்திலவாடை ஈர்வாள் போலே மேலே வீசாயேராவேருக்கு அகுத்தியின் ஈயா வாழ்வோல் தேரே பாட ஈடேராரில் கெடலாமோ சூர்வாழாதே மாறாதேவாள் சூழ்வானோர்கட்கு அருள் கூறும் தோளா வேல வீர ஆரூர்வாய் சோதி பாகத்து உமையூடே சேர்வாய் நீதிவானோர் வீரா சேராரூரை சுடுவார்த்தம் சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே. வெற்றிவே முருகனுக்கு அரோகர ஆரூரமந்தரசே போற்றி, சிரா திருவையாரா போற்றி போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிறப்பு வாய்ந்த வழிபாட்டை நிறைவு செய்து அன்பர்கள் தொடர்ந்து எல்லாரையும் ஈடுபட வைக்கணும்.
இன்னும் நிறைய அன்பர்களை கலந்து கொள்ள வைக்கணும். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் நம்முடைய தமிழுக்காக, திருமுறைக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கினால் பெருமான் 1000 மணி தியாலங்கள் உங்களுக்காக ஒதுக்குவான் என்று சொல்லி, எந்த விதமான கட்டணமும் இல்லாமல், கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக சிறப்பாக செய்து வருகிற ஒரே திருக்கூட்டம் நம்முடைய அமைப்பு சிவஞான தமிழ் பேரவை. அப்பேற்பட்ட புண்ணிய அமைப்பிற்கு உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் நிறைய உதவி செய்யணும். அவர்கள் செய்து வருகிற பணிக்கு நிறைய உதவிகள் செய்யணும். மனதால், உடம்பினால், நிதியினால். அது இயலாதவர்கள் வந்து கலந்து கொள்வதே மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்று சொல்லி, எத்துணைகள் வேலைகள் இருந்தாலும் சனிக்கிழமை அன்று காலையிலே மறந்து விடாதீர்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி, சோர்வில்லாம பாடுங்க. கிடைக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். பதிகம் பாட பாட கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்திருக்கும். 2 ஆண்டு காலமா சொல்லுங்க அன்பர்களே, இந்த பதிகம் இந்த முற்றோதல கலந்து கொண்ட அடிய வாழ்க்கை எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஏமாற்றம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. மாற்றங்கள் வரத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் தான் உணர வேண்டும் என்று சொல்லி, அவரவர் துன்பத்தை எவராலும் நீக்க முடியாது. எங்க போனாலும் யார் துன்பத்தையும் நீக்க முடியாது. அவரவர் அனுபவித்தே ஆகணும். அதுதான் சித்தாந்தம். அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர். எந்த பரிகாரம் செய்தாலும், யார் காலில் விழுந்தாலும், எங்க போனாலும் நம்முடைய துன்பத்தை யாராலும் நீக்க முடியாது. பதிகங்களை பாடினால் வினையை குறைக்க முடியும், வினையை நீக்க முடியும், வினைத்தன்மையை மாற்ற முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகங்களை, எளிமையான வழிபாட்டை மறந்து விடாதீர்கள், ஒதுக்கி விடாதீர்கள் என்று சொல்லி தொடர்ந்து ஆர்வத்தோட கலந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் மலேசியா நாட்டிலிருந்து முற்றோதல் நிகழ இருக்கிறது. இணையத்திலே சில குறைபாடுகள் இருக்கலாம். அதையெல்லாம் பொறுத்தருள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கம். வெண்ணீறு அருளோடு மேனியிலே அணிந்திருப்பார், பன்னேறும் திருமுறைகள் பண்போடு கற்பிப்பார், மண்ணேறி வாராத வழி எமக்கு காட்டிடுவார், மண்ணேறி வாராத வழி எமக்கு காட்டிடுவார். கண்ணே போல் சிவாக்கரரின் கருத்தினை நாம் போற்றுவோமே, கண்ணே போல் சிவாக்கரரின் கருத்தினை நாம் போற்றுவோமே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமானுடைய திருவருளாலே இன்று திருவாரூர் திருத்தல வழிபாடு நிறைவு பெற்றிருக்கின்றது. இன்று சுவாமிகள் மிகவும் அற்புதமாக 4 திருப்பதிகங்களை பாடி எமக்கு அருளாசி வழங்கி இருக்கின்றார். முதலிலே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்று தொடங்கும் பதிகத்தை தக்கேசி பண்ணிலே மிகச் சிறப்பாக பாடினார்கள். திருவஞ்சை களத்திலே சேரமான் பெருமாள் நாயனாருடன் தங்கியிருந்த சுந்தரர் திருவாரூர் பெருமானின் நினைவு எழ அருளிய பதிகம் இது. எம்பெருமான் அடியவர்களுக்கு செய்யும் சிறப்புகளை தொகுத்து சொல்லும் அரிய பதிகமாக இது அமைந்திருக்கின்றது. அதன்பின் கரையும் கடலும் என்று தொடங்கும் பதிகத்தை காந்தார பண்ணிலே சுவாமிகள் மிக அருமையாக பாடினார்கள். இப்பதிகம் சுந்தரர் முதன்முதலாக திருவாரூர் சென்ற போது அருளியது என்று சுவாமிகள் சொன்னார்கள். சிவபெருமானின் சிறப்புகளை சுந்தரர் சொல்கின்றார். மனிதர்களின் குறைகளையும் தன்மேலே ஏற்றி சொல்லி சுந்தரர் மற்ற அடியார்களிடம் சிவபெருமான் தன்னையும் ஆழ்வரோ என்று கேட்கும் வகையிலே அமைந்த பதிகம் இது. அடியவர்களாக இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அமைகின்ற ஒரு அரிய பதிகம் இது. அடுத்து சுந்தரர் அருளிய அந்தியும் நண்பகலும் என்று தொடங்கும் பதியத்தை புறநீர்மை பண்ணியிலே அருமையாக சுவாமிகள் பாடினார்கள். திருவாரூர் திரும்பிக் கொண்டிருந்த சுந்தரர் திருவாரூர் கோபுரத்தை கண்டதும் அருளிய பதிகம் இது என்று சுவாமிகள் சொன்னார்கள். திருவாரூர் திருத்தல வழிபாட்டின் நிறைவாக சுந்தரர் அருளிய மீளா அடிமை என்று தொடங்கும் பதியத்தை செந்துருத்தி பண்ணிலே சுவாமிகள் நெக்குருக பாடினார்கள். ஒரு கண் பார்வை இன்னும் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் எம்பெருமானை வாழ்ந்து போதீரே என்று சுந்தரர் அருளிய பதிகம் இது. இறைவனும் தொண்டர் குறை நீக்க கண் பார்வையை கொடுத்தார். கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் பாடினார், அவர்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று சுவாமிகள் உறுதியாக சொன்னார்கள். அதன்பின் கூர்வாய் நாராய் என்று தொடங்கும் திருவாரூர் திருப்புகளை சுவாமிகள் மிகச்சிறப்பாக பாடினார்கள். பல நாட்களுக்கு பின் சுவாமிகளின் திருவாயால் திருப்புகழை பாட கேட்டோம், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். இன்று திருமடத்திலே சிறப்பு நிகழ்ச்சி இருக்கவும் எமது திருமுறை முற்றுவதலுக்கு முன்னுரிமை அளித்து இன்று எமக்கெல்லாம் சுவாமிகள் அருளாசி வழங்கி இருக்கின்றார்கள். சுவாமிகளின் பேரருளை பெருங்கருணையை வியந்து போற்றி அவருடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து வணங்கி அவருக்கு நன்றி சொல்கின்றோம்.
நன்றி சுவாமி, நன்றி. இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாட ஜெயந்தி தனபாலன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாருங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். சண்டிகேஸ்வரர் வணக்கம். பொன்னம் கடுக்கை முடிவேந்த புனிதற்கு மைக்கும் பொருள் அன்றி மின்னும் கலநாடைகள் பெரு தமக்கன்று அமையாமே மன்னும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் மன்னும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை தொழுவான். துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை தொழுவான். முத்திய அருள்நிலை அருணகிரிநாதர் அருளி கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்தபுராணம் வாழ்த்து. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மல்லல் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதியே விளங்குக உலகம் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடுக மதுரை அரசே போற்றி. கூடல் மணி போற்றி. தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. குவளை கண்ணி கூறல் காண்க ஆவாய் கனகத்திரளே போற்றி. போற்றி போற்றி. நின்னகர் முருகனுக்கு வேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க எல்லோரும்.